உங்களை நிராகரிக்காங்கன்னு தெரிஞ்சும் நீங்கள் போய் வலிய போய் நின்னீங்கன்னு வைங்களேன், பழையபடியும் பல நிராகரிப்புக்கு உள்ளாவீங்க. யோசித்து பாருங்க. கூட கொஞ்சம் மனசு காயப்படும். அதனால அவங்க நம்மளை நிராகரிச்சிட்டு அவாய்ட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சினாலே மெதுவாக அந்த இடத்துலேருந்து நகண்டு வந்துடுங்கங்க. உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத இடத்துல ஐயோ எனக்கு முக்கியத்துவம் தரலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் புலம்பிட்டு நிற்காதீங்க. ஏன்னா ஒருத்தங்க உங்கள் வாழ்க்கைக்கு உங்களுக்கு முக்கியத்துவம் தரலன்னு வைங்களேன், அங்கே உங்கள் தேவைகள் இல்லை, அதுதான் உண்மை. அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. இது எப்படிப்பட்ட உறவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவைக்காக மட்டும் பழகின உறவு. இப்போமாவது உங்களுக்கு அதை உங்களை பற்றி தெரிஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுங்க. ஒருத்தங்க உங்களை உண்மையாக நேசிச்சிருப்பாங்கன்னா ஒரு நாள் கூட அவங்களால பேசாமல் இருக்க முடியாது. போலியாக நடித்து உங்ககிட்ட பாசமாக இருக்கிற மாதிரி இருக்கிறவங்களால எத்தனை வருஷனாலும் பேசாமல் இருக்க முடியும்.